ஆல்பினோ கோல்டன் பேர்ல் ஸ்டிங்ரேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பெரிய சைஸ் இது, அரௌண்ட் ஒரு 20 inches சைஸ் இருக்கும். அது நான் ஒன்று கேட்க போறேன். சொல்லுங்க, கேளுங்க. நான் கையில பிடிச்சி பாக்குறேன். கேளுங்க, பாருங்க. நீங்க பர்மிஷனே கொடுக்கல, அதுக்குள்ள கை விட்ட மாட்டீங்களா? கொஞ்சம் பட்ஜெட்டா வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம வெளியில பார்த்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs இருந்து 7.5 lakhs இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 50,000 அந்த ரேஞ்ச்ல நம்ம கொடுக்குற கோயில். அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கோல்டு மட்டும்தான் ஃபீமேல் வந்து அழகா இருக்கும். எதுலயுமே வந்து எல்லாத்துலயுமே இருக்கும். இல்லன்னா கொஞ்சம் ரிவர்ஸ்ல இருக்கு. கடிச்சா கை எடுக்கிற மாதிரி நம்ம ஃபிஷஸ் இருக்கு. அது அடுத்தது பார்ப்போம். ஐயோ, அது நம்ம ஸ்டாஃபே கடியெல்லாம் வாங்கி தையெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஓகே, இல்லடா எனக்கு இது ஃபீட் கணக்குலாம் வேணாம், விஷுவலா பாக்குறப்ப பிரம்மாண்டமா இருக்கா? ஓகே. ரொம்ப நாளா இங்க போனோம் அப்படின்றது ஆசை. 4 மாசம் முன்னாடி தான் பார்த்துருந்தேன் ஷோ ஆஃப் பெட்ஸ். ஃப்ளவர் அண்ட் காம்படிஷன் மாதாவரத்தில் நடத்திருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து பயங்கர சைஸில் வந்து கோயிஸ் வந்து அவங்க ஸ்டாலில் போட்டிருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அப்பயே வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் முடியலை. இப்போ வந்து நம்ம தருண் அக்வாட்டிக்ஸ் தருண், ஸோ அவரோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா கான்டாக்ட் பண்ணி எப்படியோ பிடிச்சாச்சு. இப்போ அங்கே தான் போக போகிறோம். செல்லிங் யூனிட் கிடையாது, இது வந்து ஹோல்டிங் யூனிட் தான். ஸோ டிஸ்பிளேக்கில் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. ஹோல்டிங் யூனிட்ல என்னென்ன இருக்குது, பயங்கரமான கோயில் கோல்டு எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. பிரபாகர் தானே நீங்க? ஆமா. வாங்க ப்ரோ. நீங்க எடுத்தோன்னே எனக்கு ஒரு கொஸ்டின். நீங்க ஆர்கிடெக்சர் தான் படிச்சிருக்கீங்கன்னு ஃப்ரெண்டு சொன்னாப்ல. ஆமா, ஆர்கிடெக்ட் தான் படிச்சிருக்கீங்களா? ஆர்கிடெக்ட் படிச்சிட்டு வேலை இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கு. சொல்லுங்க. ஓ அப்படிங்களா? ஆனா அது பண்ணிட்டு பண்றது வந்து லைக் பெட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வேலையா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. லைக் நம்ம வந்து ஃபிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோய் பாண்ட் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. லேண்ட்ஸ்கேப் டிசைன்ல வந்து நம்ம கோய் பாண்ட் வரும். ஓகே. அப்புறம் லைக் இப்ப மிச்ச அனிமல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஏவேரி செட்டப், அதுக்கப்புறம் ஜூக்கெல்லாம் வந்து செட்டப் பண்ணுவாங்க தெரியுமா? அதுதான் என்னோட இது மெயினான. சோ இப்ப பிரைவேட் ஜூஸ் ஏதாச்சும் ஆரம்பிக்கிறாங்க, இல்ல ஏதாச்சும் இன்டராக்டிவ் ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்க, பெட்டிங் ஜூ ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கான என்க்ளோஷர்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுப்போம். ஓகே. அப்ப அங்க படிச்சுட்டு இங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? நான் வந்து என்ன ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு எதுக்கு இப்படி ஃபிஷ் வளர்க்குறது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் காலத்துல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம வந்து லைக் ஒரு 15-20 டேங்க்ஸ் கிட்ட வச்சுப்போம். வீட்ல வந்து ஃபிஷ் ரூமே இருக்கும். அது லைக் பிசினஸா ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு செகண்ட் இயர்ல ஒரு எக்ஸ்போக்கு போயிருந்தேன். டிவிட்டர் எல்லாம் முன்னாடி நல்லா எக்ஸ்போ போடுவாங்க. இப்ப நான் ஓகே தான் இருக்கு போற எக்ஸ்போ எல்லாம். அதுல வந்து பாக்கும்போது நம்ம ஃபைட்டர் ரொம்ப கலெக்ட் பண்ணுவோம். அதுல நான் பாக்கும்போது எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண வந்து 10,000 rupees ஃபைட்டர் வித்தாங்க. சோ ஃபைட்டர்ல இவ்வளவு இருக்கா? ஏன்னா அப்ப வந்து மேக்ஸிமம் நான் 1,000-2,000 தான் வாங்குவேன் ஃபைட்டர். அது இம்போர்ட் பண்ற ஃபைட்டர். இந்த மேக்ஸிமம் 1,000-2,000 அப்ப சொல்றீங்களே, அதையே நான் இப்பதான் வாங்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே குவாலிட்டி உங்களுக்கு 1,000-2,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப வந்து இம்போர்ட் ரொம்ப கம்மியான பேர் இம்போர்ட் பண்ணிருந்தாங்க. ஃபைட்டர் பிரீட் ஆகுறதும் தாய்லாந்து ரொம்ப கம்மியா இப்ப. அப்ப அது வந்து எக்ஸாட்டிக்கான ஃபிஷ். இப்ப எப்படி நீங்க வந்து ஃபைட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த எல்பாய் இதெல்லாம் சொல்றீங்க தெரியுமா? அப்ப நார்மல் மில்கி ஒயிட் எக்ஸாட்டிக்கான ஃபிஷ். சோ அது நம்ம பார்க்கும்போது அதுல இந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, இந்த அளவுக்கு எல்லாருமே வாங்குறாங்க போது சரி நம்ம இம்போர்ட் பண்றோம், அதுல நம்ம சேல் பண்ணலாம் சொல்லி அப்ப ஆரம்பிச்சிடலாம். 2013 ஆரம்பிச்சது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பீட்டா ஸ்டுடியோன்ட்டு பீட்டாக்காக மட்டுமே நம்ம இது பண்ணது. அரௌண்ட் ஒரு 2 years ஒரு பெட்டா மட்டும் பண்ணியிருந்தோம். அப்படிங்களா? ஆமா, பெட்டா தான் நமக்கு மெயினான உள்ளது. இப்ப நிறைய பிளேயர்ஸ் இருக்கனால நம்ம பெட்டா அப்படியே டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்ப நம்ம லைக் லாஸ்ட் 2 years பாத்தீங்கன்னா கோயின் முடிஞ்சோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம கோயின் நல்லா போனோடனே நம்ம எப்பயுமே அந்த ஏதோ ஒரு ஃபிஷ் நல்லா போயிடுச்சுன்னா அதுல நம்ம இருக்கிற ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் தான் டீல் பண்ண நம்ம பார்ப்போம். ஓகே. ஏன்னா ரெகுலர் குவாலிட்டிஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுல வந்து கம்பீட் பண்ணி இந்த பிரைஸ்க்கு இடிச்சு பண்றதுக்கு வந்து நம்ம நல்ல குவாலிட்டியான ஃபிஷ்ஷை கொடுத்துட்டு போயிடலாம். அப்ப வந்து நம்ம கோய் ஃபிஷ் வந்து இம்போர்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு நம்ம ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இது எல்லாமே ஜாப்பனீஸ்ல. எந்தெந்த நாட்டுல இருந்து நீங்க ஃபிஷஸ் இம்போர்ட் பண்றீங்க? நம்ம அரௌண்ட் ஒரு 12 countries இம்போர்ட் பண்றோம். 12 countries இம்போர்ட் பண்றோம். முன்னாடி ஒரு தாய்லாந்து மட்டும் தான் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம 12 countries கிட்ட இம்போர்ட் பண்றோம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். ஓகே. நான் சரி ஒரு 2-3 சொல்வீங்க போல இருக்கு. இல்ல ஏன்னா ஜப்பான் சொன்னீங்க, தாய்லாந்து சொல்றீங்க, மலேசியா ரெகுலரா பண்றது. ஜப்பான் வந்து இயர்லி 1 or 2 ஷிப்மெண்ட்ஸ் தான் பண்ணுவோம். அப்பதான் சீசன் அது. ரெகுலரா பண்றது தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர். அதுக்கப்புறம் தாய்வான் பண்ணுவோம். தாய்வான் வந்து இப்ப ஃப்ரைட் ரேட்னால இப்ப பண்ணாம இருக்கும். அது மாதிரி இந்த சைட்ல ஏசியால பாத்தீங்கன்னா இது எடுப்போம். ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா நம்ம டான்சானியால இருந்து ஷிப்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கால பாத்தீங்கன்னா பெருல இருந்து கொலம்பியால இருந்து எல்லாம் நம்ம இதெல்லாம் படத்துல கேள்விப்பட்ட பேரு.
இதெல்லாம் என்ன சைஸ் இருக்கும்? ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா தெரியுது. இது வந்து இதுவே இருந்துச்சு. இது எங்ககிட்ட இருக்க மீடியம் சைஸ் பிரதர். மீடியம் பெரிய சைஸ் கிடையாது. ஓகே. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 60 to 65 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே ஜப்பான்ல டமாருவான்னு இருக்க ஒரு ஃபார்ம்ல இருந்து எடுத்த ஃபிஷஸ் இது. அவங்க வந்து இந்த டான்சோ குஜோக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகே. டான்சோனா மண்டையில ரெட் இருக்கும், ஒயிட் பாடியில ரெட் இருக்கும். டான்சோ குஜோக்குனா இந்த குஜோக்குள்ள வந்து ரெட் இருக்கும். இந்த ஸ்கேல்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சில்வர் ஸ்கேல்ஸ்ல இருக்குல்ல. ஓகே. அது வந்து ஒரு எக்ஸாட்டிக்கான கோய் ஃபிஷ் அது. சோ அந்த மாதிரி இந்த பாண்ட் வந்து கொஞ்சம் ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ஸ்க்குள்ளது. இந்த ரெண்டு பாண்ட் இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே. ஆமா. இதுங்க சர்க்கிள் போட்டுக்கிட்டே இருக்குமோ? புரியல இல்லையா? கோய் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குமோ? ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். நம்ம இங்க இருக்கனால அதுங்க அங்க இருக்கு. நம்ம நார்மலா வந்து இங்க முன்னாடி க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். நான் வீடியோ எடுக்காக ஓபன் பண்ணுமா, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் பதுங்கி இருக்குங்க. இது நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு வந்தீங்கன்னா எல்லாமே கிட்டக்கே வரும். ஓகே. கோயினா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிஷ் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம கிட்ட பெரிய சைஸ் இருக்கு. எல்லாமே கோய் வந்து 90 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் வளருமான்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்காக இந்த ஐயோ கடிக்கலாம் செய்யாதா? கடிக்காதா? கோயெல்லாம் எதுவும் பண்ணாது. நீங்க கை சும்மா கூட வைக்கலாம், ஒண்ணும் செய்யாது. கடிச்சா கையவே எடுக்கும் போல இருக்கு. கடிக்காதுன்னு சொல்றீங்க. கடிச்சா கை எடுக்கிற மாதிரி நம்ம கிட்ட ஃபிஷஸ் இருக்கு. அது அடுத்தது பார்ப்போம். ஐயோ அது நம்ம ஸ்டாஃபே கடியெல்லாம் வாங்கி தையெல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்படியா? ஆமா ஆமா. சோ இது பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஜம்போ லைனேஜ்ல உள்ள கோய் இது. ஓகே. இது மரு ஹீரோ ஃபார்ம்னு ஜப்பான்ல உள்ளது. அவங்களோட ஃபேமஸே வந்து பெரிய சைஸ் கோய் அவங்க கிட்ட தான் இருக்கும். பிளட் லைன் அவங்க கிட்ட இம்போர்ட் பண்ணது. சோ இல்ல கலர்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க பார்க்காத கலர்ஸ் தான் நீங்க பாப்பீங்க. நார்மலா இருக்க அந்த ரெட் அண்ட் ஒயிட் ட்ரை கலர் இல்லாம உங்களுக்கு இந்த கீ வுட் சீரிஸ் சொல்லுவாங்க இது. ஓகே. இது வந்து இந்த yellow and black பேட்டர்ன் இருக்கும். ஓகே. அந்த ஃப்ரண்ட்ல வர்றது சொல்றீங்களா? இப்போ இந்த பாண்ட்ல பாத்தீங்கன்னா கீ வுட் சீரி இருக்கு. ஓகே. ஓகான் ஆரஞ்சு ஓகான் இருக்கு. அதுக்கப்புறம் நார்மல் ஓகான்ஸ் இருக்கு, டொய்ட்சு ஓகான் இருக்கு. இது வந்து அந்த ட்ரை கலர் இருக்குல்ல, நல்ல ஷோவா அது ஷோவா இருக்கு நம்ம கிட்ட. அதுல அதுக்கப்புறம் அக்கமட்சுபா இருக்கு. சரி சைஸ் எவ்வளவுதானா? இது எல்லாமே மேக்ஸிமம் சைஸ் இந்த சைஸ் தான் வளரும். இது எல்லாமே 90 பாருங்க. சைஸ் இவ்வளவா அப்படினா கேட்கணும். பயங்கரமா இருக்கு. ஏன்னா நீங்க சைஸ் எல்லாம் பார்த்தோன்னே இதுக்கு மேல இருக்குமா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பீங்க. இதுதான் மேக்ஸிமம் சைஸ். ஆமா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெருசா காமிச்சு வரீங்களா? ஆமா. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு மீடியம் சைஸ் கோய்ஸ் வச்சுக்கிறோம். ஓகே. இந்த வந்து சூஷின்னு சொல்லுவாங்க. அதோட மேல இருக்க அந்த ஸ்கேல் பேட்டர்ன்ஸ் அப்படியே இருக்கும். ஓகே. பாடி அந்த நைட்ல வந்து ஆரஞ்சு இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து கொனிஷி ஃபார்ம்ல இருந்து அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பரான அது சூஷி ப்ரீட் பண்ற ஒரு ஃபார்மர். அவங்க சூஷிக்கு ரொம்ப ஃபேமஸானவங்க. அவங்க கிட்ட இம்போர்ட் பண்ண சூஷிஸ் இருக்கு. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூஷின்றது சாப்பிடுற பொருளோ, அது ஜப்பான்ல அது சாப்பிடுற பொருள். அது நீங்க சூஷில பார்த்தோம்னா அந்த பிளேட்ல வந்து ஒரு அழகா ஒரு பிளேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே ஓகே. அதனால அது பேர் வந்ததுதான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது சூஷி தவிர ஒரு 3 மீன் வேற கலர்ல இருக்கும். இந்த ஃபுல் ஒயிட். ஓகே. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஒயிட்ல அந்த ஆரஞ்சு டாட்ஸ் இருக்கும். இதெல்லாமே நம்ம வந்து தாய்லாந்துல வந்து இம்போர்ட் பண்ணி, ஜப்பான்ல இருந்து தாய்லாந்து இம்போர்ட் பண்ணி தாய்லாந்துல நடக்கிற காம்படிஷனுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல எல்லாமே ஷோ வின்னர்ஸ். ஓகே. ஷோ வின்னர்ஸா? ஷோ வின்னர்ஸ் இருக்கு. ஓகே. ஏன்னா நம்ம கோய் பண்ணும்போது நல்ல ஒரு பிரீமியம் பிளாட்ஃபார்ம் பண்ணும்போது நானே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் கோய் ஷோ. ஷோல வின் பண்ணதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பிரைஸ் கண்டிப்பா ஹெவியா இருக்கும். வின்னான ஃபிஷ் எடுக்கிறது அதிகமா இருக்கும். நம்ம நார்மலா என்ன பண்ணணும்னா இந்த ஃபிஷ் வின் ஆகும் அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஃபிஷ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு ஓகே அதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் தாய்லாந்து ஷோ கோய் ஷோஸ்ல. இதுக்கு நம்ம இப்போதைக்கு நீங்களே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆமா, இது எல்லாமே என்னோட அண்டர் மை நேம்ல தான் வின் ஆனது. அப்படியா? சரி, ரைட் ரைட் ரைட். நான் நினைச்சேன் வின் ஆனது நீங்க வாங்குனீங்க போல. நான் சர்டிபிகேட் காட்டுறேன். ரைட் ரைட். இது வந்து லைக் நம்ம இது கோயில இருக்கிறது ஆனா கேள்விப்பட்டதே இல்ல. இங்க இருக்கிற ஒருத்தர் வந்து தாய்லாந்துல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாருன்றது கேள்வியே பட்டது இல்ல. நம்ம தாய்லாந்து ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணும்போது நம்ம கோய் ஷோஸ்க்கெல்லாம் போய்க்கிறோம். அங்க நான் பார்க்கும்போது நம்ம கிட்ட நம்ம இதோட பெட்டரான கோயில் எல்லாமே நம்ம இந்தியால இம்போர்ட் பண்றோமே. நம்ம இது மாதிரி நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதா இருந்தாலும் இப்ப எல்லாமே சோசியல் மீடியா போயிடுச்சு. ஒரு நேம் இருந்தாதான் வந்து தெரியுமே கஸ்டமருக்கும். அதனால நம்ம கோய் ஷோஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஜப்பான் கோய் ஷோஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு இருக்கோம். படிப்படியா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு. படிப்படியாவா? ஏற்கனவே இருக்கிறது பெரிய படியா தாய்லாந்துல போய் ஏறிட்டீங்க. இல்ல பிரதர், லைக் ஜப்பான் கோய் ஷோ அது ஒரு அடிக்ட் மாதிரி பிரதர். நம்ம கோய் ஷோ பார்ட்டிசிபேட் பண்ண போது அது ஒரு இது தெரியும். அது ஒரு அட்ரினலின். அது நம்ம நல்ல ஒரு குவாலிட்டி கோய் எடுக்கணும், அதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், வின் ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அதே மாதிரி இப்ப கேட்டீங்களே கடிக்குமான்னு போய்கிட்டே இருக்க மீன்ல. சரி, நீங்க அதுல ஒரு மீன் இது கேமரா பிடிங்க, நீங்க வீடியோ எடுக்க நான் ஓரம் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் தேவையில்ல பிரதர். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்தனால கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஆக்டிவா இருக்காது. ஆனா இங்க உள்ளதான் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும் சின்ன சைஸ் ஃபிஷ். ஓகே.
உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஒயிட்ல இருக்கும். ஓகே. இது சைஸ் பாத்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணுங்களா என்ன சைஸ்ல இருக்குன்னு. இது என்ன ஒரு 5 ஃபீட் இருக்குமா? 5 ஃபீட் இருக்குமா? ஓகே கரெக்டா சொல்லிட்டீங்க. இது ஏன்னா நான் முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு, அதான் நான் கரெக்டா சொல்லிட்டேன். பரவாயில்ல. ஓகே. இல்லடா எனக்கு இது ஃபீட் கணக்குலாம் வேணாம், விஷுவலா பாக்குறப்ப பிரம்மாண்டமா இருக்கா? ஓகே. என்ன ஃபீட் போடுறீங்க இதுக்கு? இதுக்கு நம்ம வந்து மத்தி மீன் போடுவோம், ஃப்ரோசன் ஃபிஷ் இது. ஓகே ஓகே. லைக் ஒரு நாளைக்கு அரௌண்ட் ஒரு 1/2 kg டெஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு ஃபீட் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு ஃபீட் பண்ணிட்டாங்க காலையில. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா நீங்க வரது நான் ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, பண்ணிருந்தா நம்ம ஃபீட் பண்ணிடலாம். லைக் நம்ம இது வந்து எவ்ரி வீக் 3 டைம்ஸ் தான் ஃபீட் பண்ணுவோம். எவ்ரி வீக் 3 டைம்ஸ் தானா? 3 டைம்ஸ் a வீக் தான் ஃபீட் பண்ணுவோம். ஓகே. வளர்ந்துச்சு. சோ இப்போ உள்ள இருக்க ஃபிஷ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுல வந்து டெய்லி நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஓகே ஓகே. சோ இதுதான் உள்ள இருக்க டெய்லி ஃபீட். இதை நம்ம சொல்றது நம்ம வந்து ஏன் காரினா ஃபிஷ் வந்து எப்பயுமே ஒரு மியூட்டேஷன் ஃபிஷ் எடுத்தீங்கன்னா 1 ஃபீட்ல ஏன் எடுக்க சொல்றோம்னா அப்பதான் வந்து கலர் மாறுறது, இந்த கிரேடிங் எல்லாமே அப்பதான் நமக்கு தெரியும். ஓகே. அதான் இது நல்ல மில்கி ஒயிட்ல இருக்கு. ஆமா. சோ 1 ஃபீட்ல ஒரு நல்ல ஒரு ஒயிட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி குவாலிட்டியா வரும். ஓகே. சோ பட்ஜெட்னால வந்து எல்லாரும் சின்ன சைஸ் எடுப்பாங்க. ஒரு 3 months வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு ஃபுட் அது எல்லாமே. அவங்க டைம் வச்சு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நார்மல் ஃபிஷ்ஷா மாறிச்சுன்னா எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன். நீங்க ஒரு மீன் வந்து 20 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. ஓகே. அதுக்கு வந்து ஒரு 4 மாசம் வந்து ஒரு 10,000 ரூபாய் கிட்ட ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. மணி கூட விடுங்க, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபிஷ் இருந்தா நீங்க எவ்வளவு கடுப்பாவீங்க. இல்ல அந்த மாதிரி நிறைய பேரு அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரலன்னு மீனை வந்து இதை நம்ம கொடுத்துட்டு வேற எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துரும். அதுதான். சோ இப்போ ஒரு 1 ஃபீட் ஃபிஷ்ல நீங்க எடுத்தீங்கன்னா இது எல்லாமே லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். சோ ஒரு நல்ல ஒரு லாங் ஜர்னி ஆஃப் ஹாபி நம்ம வந்து கிரியேட். நீங்க இது எத்தனை இயர்ஸா வச்சிருக்கீங்க? நம்ம இம்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 feet சைஸ். ஓகே. அது வந்து அரௌண்ட் ஒரு 9 to 12 months சைஸ் அது. இப்போ ஒரு 1.5 years சைஸ் இம்போர்ட் பண்ணி. ஓகே. இப்போ சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு வந்து 4 feetல இருக்கு, ஒன்னு 5 feetல இருக்கு. செமையா இருக்கு. இப்போ இது யாராச்சும் கேட்டாலும் இதுக்கான பாண்டுமே நீங்க பண்ணி தருவீங்க? இதுக்கான பாண்டு பே நீங்க வச்சிருக்க எல்லா மீனுக்கான பாண்டும் பண்ணி தருவீங்க? 100%. ஓகே பிரதர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஓஷனேரியம், இந்த பிஜிபி மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ஓஷனேரியம், பிரைவேட் கலெக்டர்ஸ் அவங்க எல்லாம் வாங்குவாங்க. இப்போ இது வந்து தாய்லாந்து ஸ்டைல் ஒரண்டா. அது ஓகே ஓகே. ஆர்கிடைல் சொல்லுது. இதுல வந்து பெரிய சைஸ் இது. ஓகே. உள்ள வந்து மீடியம் சைஸ் இருக்கு. ஓகே. இப்போ நான் பெரிய சைஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி இருந்தே ஒரு 2 கையில அப்படி இருந்தாரு. ஸோ எல்லாருமே ஜம்போ கோல் சொல்லுவாங்கல்ல. ஓகே. உண்மையான ஜம்போ கோல்டு வந்து நீங்க இந்த தாய்லாந்து ஸ்டைல் கோல்டு மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்ல மத்த நாட்டுல இருந்து இறக்குமதி பண்றீங்களா? கோல்டு வந்து தாய் ஸ்டைல் வச்சுப்போம், சைனீஸ் ஸ்டைல் வச்சுப்போம். ஓகே. சைனீஸ் ஸ்டைல் ஷோகன்ஸ் அந்த மாதிரி வச்சுப்போம். ஓகே. இப்போ நம்ம கிட்ட வந்து சைனீஸ் ஸ்டாக் எதுவுமே இல்ல, நாச்சுரல் மட்டும் தான் இருக்கு. ஓகே. மிச்சது வந்து தாய் ஸ்டைல் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. ஓகே. பொரோட்டா இதெல்லாம் இப்ப கஸ்டமர் வாங்கிட்டு போய் விட்டா அந்த எக்ஸ் எல்லாம் வைக்கும் தானே? இது கண்டிப்பா. இப்ப வந்து எக் வந்து கோல்ட் ஃபிஷ் ஏன் வைக்குதுன்னா ஓகே ஒரு என்விரான்மெண்ட் இன்னொன்று என்விரான்மெண்ட் போகும்போது டோட்டலா சேஞ்ச் ஆகும் போது ஓகே ஃபீமேல் எக் வைக்கும். மோஸ்டா வந்து இம்போர்ட் ஃபிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் தான் சேல் பண்ணுவாங்க. ஃபீமேல் தான் ஃபேட்டா இருக்கும். ஓகே ஓகே. மேல் வந்து ஃபேட்டா இருக்காது, லீனா இருக்கும். ஓகே. ஃபேட்டா இருந்தா கோல்ட்ல லுக்கா இருக்கும். உண்மையிலேயே வந்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கோல்டு மட்டும் தான் ஃபீமேல் வந்து அழகா இருக்கும். எதுலயுமே வந்து எல்லாத்துலயும் மேல் தான் இருக்கும், இல்லனா கொஞ்சம் ரிவர்ஸ்ல இருக்கு. ஓகே ஓகே. மேல் வந்து இல்ல வந்து லீனா இருக்கும். ஓகே. இது ஃபீமேல் பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்டா பல்கியா இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கோல்டு வாங்கி வந்தேன், நார்மல் கோல்டு. வந்தோடனே உங்க இதுல பார்த்தோம் ரீல் மாதிரி. ஓகே ரைட். வந்தோடனே முட்டை வச்சிருச்சு. இப்போ புரியுது. புதிய இடத்துக்கு போனா அது வாட்டர் போட்ல வேற கெமிஸ்ட்ரி இல்ல. சோ அப்போ வந்து ப்ரீட் பண்ணிடும். ஓகே ஓகே. நார்மலா அதுதான் வந்து மழைக்காலத்துல ப்ரீட் ஆகும்னு சொல்றாங்க. புது தண்ணி வந்தனால ப்ரீட் ஆகும். ஓகே ஓகே. இதுதான் கான்செப்ட். ஸோ இது ப்ரீட் ஆகுது எல்லாரும் நினைப்பாங்க அது ஆச் ஆயிரும், ஃபர்டிலைஸ் ஆயிரும். ஓகே. நீ மேல் வச்சிருந்தா கூட அது ஃபர்டிலைஸ் ஆகுது. மேலுக்கான அந்த மூட் ஸ்விங் வந்து நடந்தாதான் அது வந்து இதாகும். ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த லாஸ்ட் டைம்ல நீங்க வந்து எப்படின்னா விட ரைஸ் பண்ண முடியாது. ஒரு வாட்டி வச்சாவே வந்து மினிமம் ஒரு 5,000 ல இருந்து 20,000 கிட்ட வைக்கும். அந்த அளவுக்கு வந்து பயோலோட் வந்து உங்களுக்கு கிளாஸ் டேங்க் தாங்காது. இல்ல அந்த அளவுக்கு சர்வே பண்ண முடியலனா ஓரளவுக்கு நம்ம காப்பாத்தலாம்ல. ஒரு 10-15 பிக்சர்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு தான். ரைட் ரைட். நீங்க அதிகமா காப்பாத்தணும்னா நீங்க சிம்பிளா நான் என்ன கேட்டேன்னா இப்ப மேல் வந்து எக்ஸ் வச்சாலும் குட்டிங்க வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்க இப்ப கஸ்டமர் எண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ் வச்சிருச்சு, தண்ணி அழுக்காகும். அதுக்கு எந்த மாதிரி நீங்க கைட் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன்.
நான் சிம்பிளா சொல்றேன் வந்து கிளாஸ் டேங்க்ல வச்சுச்சுன்னா அந்த எக்கை எடுத்து போட்டுட்டு டேங்க் வந்து கிளியர் பண்ணிருங்கன்னு நாங்க சொல்லுவோம். லைக் அந்த எக்கை வந்து சைஃபன் அவுட் பண்ணிட்டு தண்ணி ஒரு 30-40% தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு அந்த வீக் மட்டும் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அமோனியா வந்து கம்மியாயிரும். ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் டவுன் ஆயிரும் எக் லே பண்ணோன்னே. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் கொடுத்து கண்டிஷன் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இம்போர்ட் ஃபிஷ் வாங்குறவங்க எல்லாருமே ஃபீமேல் தான் போகும். இப்போ நான் இம்போர்ட் பண்ண எல்லாமே ஃபீமேல் தான். அப்படிங்களா? ஆமா. ஓகே. நம்ம பிரீட் பண்ணும்போது தான் மேல் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே. அதனால சில பேர் ஸ்பெசிஃபிக்கா மேல் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க நம்ம கொடுப்போம். ஓகே ஓகே. ஓகே. அழகுக்கு யாராச்சும் டிஸ்ப்ளேக்கு வாங்குறாங்கன்னா ஃபீமேல்ஸ். ஆமா ஃபீமேல் தான். ஏன்னா எது அழகா இருக்கோ அதுதான் இது கஸ்டமர் விருப்பப்படுவாங்க. ஓகே ஓகே. அதனால வெளியிலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல தான் ரைஸ் பண்ணுவாங்க. மேல் வந்து மோஸ்டாவே 2 inch 3 inchல சேல் பண்ணிடுவாங்க. அவங்க கிட்டயும் பெரிய சைஸ் மேல் இருக்காது, அவங்களோட ஓன் பிரீடிங் தான் இருக்கும். இந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஜாப்பனீஸ் கோய், லைக் நம்ம வந்து சின்ன சைஸ் இது டோசாய்ன்னு சொல்லுவாங்க. டோசாய் சைஸ் வந்து ஒரு 5 to 6 inch சைஸ் வாங்கி நம்ம கிட்ட மட்பாண்ட் இருக்கு, அது நம்ம ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சைஸ்ல விற்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சில பேர் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டா வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம வெளியில பார்த்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs இருந்து 7.5 lakhs இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 50,000 அந்த ரேஞ்ச்ல நம்ம கொடுக்குற கோயில். சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 30-35 சென்டிமீட்டர் இருக்கும், 40 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதனால நம்ம ரைஸ் பண்ணி நம்ம விற்றோம்னா கொஞ்சம் நம்மளுக்கும் வந்து காஸ்டிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம இவங்களுக்கும் இந்த மாதிரி செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம வந்து ஃபிஷஸ் விற்கலாம். ஃபீட் எப்படி பிரதர்? அதான் நம்ம வந்து ப்ரொபாய்ஸ்ல ஒரு ஃபுட் கொடுக்குறோம். ஓகே. அது நல்ல ஹை க்ரோத்தான ஃபுட், அது ஹை ப்ரோட்டீன் இது. ஓகே ஓகே. இப்போ நான் ஃபுட் கொடுக்குறேன், நீங்க பாருங்க அது எவ்வளவு எடுக்குது. ஸோ கோழி கோல்ட் பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ கூட ஃபுட் போட்டு இருக்கலாம், நல்லா சாப்பிடும். அது ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. ஓவர் ஃபீட் பண்ணா டம்மி வரும்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. ஸோ ஸ்லிம் பிளாடர் இஷ்யூ அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு வேலைக்கு வந்து இவ்வளோ கிலோ ஃபுட் தான் கொடுக்கணும் அந்த மாதிரி தான். ஏன்னா போய் நம்ம வந்து கம்மியா கொடுத்தா பேசிஸ்ல நம்ம கொடுப்போம். ஓகே. கிலோ கணக்குல போயிருமா? ஆமா ஆமா. ரைட். நீங்க இருக்க நம்ம ஃபிஷஸ் எல்லாம் டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம ஆவரேஜா சொல்லுங்க. ஆவரேஜா நம்ம கிட்ட எத்தனை கிலோ எனக்கு டெய்லி செலவாகுதுன்னா எத்தனை கிலோ? கோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற இந்த ஃபார்ம்ல இருக்க கோழி வந்து அரௌண்ட் ஒரு 3 to 4 kg வரும் ஒரு நாளைக்கு. 4 இருந்து 5 கிலோ. நம்ம இது வந்து லைக் ஒரு 50% ஃபீட் தான் கொடுக்குறோம். இதே கஸ்டமர் கோழி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 10 kg கொடுப்போம். நம்ம ஏன் 100 ஃபீட் பண்றோம்னா நம்மளோட இந்த டேங்கோட வால்யூம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 3000 லிட்டர்ஸ் தான். 3000 லிட்டர்ஸ்க்கு நான் அரௌண்ட் ஒரு 20 கோழிஸ் கிட்ட வச்சுக்கிறேன். சோ அதனால நம்ம வந்து நம்மளோட ஃபில்ட்ரேஷனும் நம்மளே பண்ற ஃபில்ட்ரேஷன் தான். அது இந்த ஃபில்ட்ரேஷனுக்கு இவ்வளவுதான் நம்ம வந்து பயோலோட் கொடுக்க முடியும். அதனால நம்ம ஒரு 50% ஃபீட். ஏன்னா நம்ம கிட்ட மீன் வரது ஒரு 1 month 2 months தான் இருக்கும், அதுக்கப்புறம் சேல் ஆயிரும். ஓகே ஓகே. இப்போ கஸ்டமர் கிட்ட போயிடுச்சுன்னா நம்ம வந்து இதே ஃபிஷ்க்கு வந்து நம்ம போட்ட வால்யூமோட நான் இன்னும் ஒரு 3 to 4 டைம்ஸ் அதிகமா நான் கொண்டு போட சொல்லுவேன் ஒரு வேலைக்கு. ஃபீட் வால்யூம் கம்மியா போடுறதுனால growth கம்மியா இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் சைசிங் பண்ணி தான். ஆமா நம்ம ஏற்கனவே சைஸ் பண்ணி அங்க நீங்க வந்துரு அங்க சைஸ் பண்ணிரீங்க. ஆமா. இப்போ எங்க நம்ம கிட்ட வந்து 1 month 2 months ஆகும் நம்ம இது சேல் பண்றதுக்கு. ஓகே. பாண்ட்ல சைஸ் பண்ணீங்களா? அங்க சைஸ் பண்ணிட்டு அங்க ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கேயும் கோய் ஃபுட் தான் கொடுக்குறோம். ஓகே ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா அவைலபிள் கோய் ஃபுட் கொடுப்போம். அது கொஞ்சம் சீப்பரா இருக்கும், பட் ஹை ப்ரோட்டீனா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்க எடுத்துட்டு வந்து ஒரு மினிமம் ஒரு 15 to 20 days கிட்ட நம்ம வந்து ஆன்டி பாரசைட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணுவோம். இது வந்து சேலபிள் கண்டிஷன்ல இருக்குது. ஓகே. இது லாஸ்ட் மந்த் எடுத்தது, இப்போ சேலபிள் கண்டிஷன்ல இருக்குது. ஒரு 2 to 3 generations பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஹாபி இது. ஓகே. ஸோ கோயோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஆவரேஜாவே வந்து 60-80 இயர்ஸ் கிட்ட வளரும் ஜாப்பனீஸ் கோயினா. ஓகே ஓகே. ஸோ அவங்க ப்ராப்பரான பாண்ட் செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு 40-50 இயர்ஸ் கிட்ட வளரும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அவங்களோட 2 generations கிட்ட அந்த கோய் வளர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட். ஆனா 200 இயர்ஸ் வரைக்கும் கோய் இருந்திருக்கு தானே? 200 இயர்ஸ் இருக்கு. அது சில கோயிஸ் மட்டும் 200 இயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில கோய் மட்டும் தான் 100 சென்டிமீட்டர் மேல வளரும். எல்லா கோயுமே வந்து ஜப்பான்ல இருந்து வரது வந்து 100 சென்டிமீட்டர் வளராது. அதோட பிளட் லைன் இருக்கு. அந்த பிளட் லைன்ல வரதுல வந்து ஒரு சர்டைன் 1% தான் வந்து அந்த மாதிரி ஜெயின் சைஸ் வரும். ஓகே ஓகே. அடுத்து மெயினா எனக்கு தோன்றது ப்ரோ, அருவி மாதிரி எல்லாத்துலயும் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. ஃபில்ட்ரேஷன் எந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? ஏன்னா நம்ம வந்து ஒரு டேங்க் பாத்தீங்கன்னா இந்த சைஸ் டேங்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபுல் டேங்க் வந்து 1000 லிட்டர்ஸ். நம்ம வந்து ஒரு 500 லிட்டர்ஸ் தான் வாட்டர் ஸ்டாக் பண்ணுவோம். வாட்டர் ஸ்டாக் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம ஓவர் ஸ்டாக் பண்ணுவோம் ஃபிஷஸ். ஏன்னா நம்ம ஒரு குவாரண்டைன் யூனிட்.
சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 40 கோல்ஸ் கிட்ட இருக்கு. சோ இது நார்மலா இந்த டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கோல்ஸ் அந்த மாதிரி தான் வளர்க்க முடியும் 500. அதனால நம்ம ஃபில்ட்ரேஷன் ஹெவியா வச்சுப்போம் உள்ள இருக்க. சோ அந்த பயாலஜிக்கல் சைக்கிள் வந்து பெட்டரா இருக்கும். ஒன்ஸ் நீங்க சிஸ்டம் நல்லா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஓவர் ஸ்டாக் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. உள்ள வந்து நீங்க ஸ்டஃப் என்ன வச்சிருக்கீங்க? என்ன லாவா ராக் இருக்கும், ஜாப்பனீஸ் மேட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் கேவன் மீடியா இருக்கும். இதெல்லாமே நம்ம உள்ள வச்சு நம்ம அதுதான் பயாலஜிக்கல். இது நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியா எவ்ரி வீக் நம்ம ஆட் பண்ணுவோம். இங்க இருக்கிற ஃபில்ட்ரேஷனும் வெளியே இருக்கிறதும் சேமா? டிபெண்ட்ஸ் ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு தேவையான அது மாதிரி நம்ம போடுவோம். இதுல வந்து லோடு வந்து கம்மியா இருக்கு. இது நான் கம்மின்னு சொல்லுவேன். இதே நான் ஓவர் ஸ்டாக் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டபுள் ஃபில்ட்ரேஷன் போடுவோம். இல்ல 2 drum 3 drum ஃபில்ட்ரேஷன் டைம் நம்ம கொடுப்போம். அது வந்து நம்ம இன்னொரு ஃபார்ம்ல இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிபிஎஃப் ஃபில்டர் யூஸ் பண்றோம். அது ஒரு கேட்ரேஜ் ஃபில்டர். அது நல்ல ஒரு ஓகே. சோ இது வந்து நம்ம எடுத்துட்டு வந்து வச்சது. ஓகே. இதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கிறது வந்து இந்த ஃபிஷஸ். இது வந்து நம்ம கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. பிளாஸ்டிக் வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பாண்ட் இப்ப ரெடி ஆயிடுது. சோ இப்போ அவங்க பாண்ட் இதெல்லாம் இது வந்து செலக்ட் பண்ணி வச்சது. ஓகே ஓகே. இதோட ரேட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25,000ல இருந்து 60,000 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு ஃபிஷ் வந்து டிஃபரன்ஸ்ல இருக்கும். ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஒரு பாண்டுக்கு நம்ம மீன் வாங்குறாங்கன்னா நம்ம ஆவரேஜா ஒரு ரேட் நம்ம போட்டு நம்ம கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு வந்து 10 ஃபிஷஸ் நான் வளர்க்கணும், என்னோட பட்ஜெட் 4 lakh அது மாதிரி சொன்னாங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிஷஸ் காட்டுவோம். அவங்க அதை செலக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே பிரதர். ஓகே. இந்த ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணி பேரண்ட்ஸ் வெளியில இருக்கு நான் காட்டுறேன். அதுல இருந்து வந்து பிரீட் ஆன ஃபிஷஸ் இது. சோ நம்ம இன்னமும் கம்மியா வந்து சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. எங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வேணும், 2000 ரூபாய்க்கு வேணும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஜாப்பனீஸ் கோய் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நார்மலா இந்த கோய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கோய் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 to 40 சென்டிமீட்டர் தான் வளரும். அதுக்கு மேல வளராது. அப்படிங்களா? அது என்ன ரீசன்? அது சைஸ் கம்மி. அதோட ஜெனடிக்ஸ் தான் பிரதர். ஓகே. இப்போ உங்களுக்கு சொல்றபடி பார்த்தா பேரண்ட்டும் அப்ப ஜாப்பனீஸ் கோய் தானே? பேரண்ட் வந்து அதுதான் எங்க பிரச்சனையே. ஓகே. எல்லாரும் அவங்களோட இப்ப எப்படி அவங்க புள்ள வந்து நல்ல புள்ளன்னு சொல்லி எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரிதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இது வந்து இருக்கையில பெஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே. இந்தியால பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 people தான் வந்து ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்க. அவங்கள கோயினாவே ஜாப்பனீஸ் கோயின் சொல்லிடுறாங்க. அவங்க சொல்ற இதை வச்சு அவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கஸ்டமரும் லைக் வந்து 1000 ரூபாய்க்கு ஜப்பான் கோயின் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க மைண்ட் செட் வந்துடும். ஆனா ஆக்சுவல் உண்மை என்னன்னா அவங்க வாங்குறது வந்து ஒரு தேர்ட் கிரேட் ஃபிஷ், அது இந்தியன் குவாலிட்டி ஃபிஷ். ஓகே ஓகே ஓகே. சோ அந்த குவாலிட்டி தான் பேரண்ட் போட்டாலும் இந்தியன்ல நம்ம சைஸ் சொல்ல முடியும். நல்ல பேரண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல குட்டிங்க வரும். இதெல்லாமே நம்ம நல்ல பேரண்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ணது. ஓகே. இப்ப சில பேர் எப்படின்னா ஈல்ட் அதிகமா வரணும்னு சொல்லிட்டு நார்மலா இருக்க இந்தோனேஷியா கார்போ இல்ல இந்தியா கார்போ கிராஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களோட இது வந்து கல்லிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க மோஸ்டா. இப்போ வந்து ஒரு பேரண்ட்ல இருந்து 10,000 குட்டி வருதுன்னா 10,000 குட்டி விற்கணும்னு பார்ப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. 10,000 குட்டி வருதுன்னா அதுல நம்ம ஒரு செலக்டட் 1000 ஃபிஷஸ் தான் எடுத்து அதை நம்ம ரைஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஏன்னா குவாலிட்டி ஃபிஷஸ் ரைஸ் பண்ணி அதை வளர்க்கறது தான் பெட்டரானது. இப்ப ஃபிஷஸ் நீங்க 10,000 நீங்க வளர்த்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா சில குப்பையான ஃபிஷ் கூட வந்து எல்லாரும் வளர்க்குற மாதிரி ஆயிரும். ஓகே. அப்போ ஒரு 10% தான் குவாலிட்டி வரும். 10 to 20% தான் குவாலிட்டி வரும் மேக்ஸிமம். நீங்க ஜப்பான் ஃபிஷ் பிரீட் பண்ணாவே அதான் வரும். ஜப்பான்லயும் நீங்க போய் பார்த்தா கூட அவங்களோட கல்லின் ரேஷியோ அவங்க சென்ட் பண்றது நமக்கு செலக்டட் டேட்டா. அவங்க கல்லினோட ரேஷியோ பார்த்தாலும் 70% to 80% கல் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. இது வந்து இப்ப ரீசெண்டா வந்தது, ஒரு நேத்து உள்ள ஷிப்மெண்ட்ல வந்தது தாய்லாந்து கோல்ட் ஃபிஷ்க்கு. ஓகே. இது வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தது. சோ நேத்து வந்தானே இன்னைக்கு கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணது. ஒரு ட்ரெய்லர் நம்ம தனியா எடுத்து வச்சிரோம். சோ இது ஒன்ஸ் குவாரண்டைன் முடிஞ்சா நம்ம அனுப்புறது. ஓகே. தாய் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இதோட டெயில் வந்து ஆர்கி டெயில் இருக்கும். ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கும். ஓகே. சோ இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். பாத்தீங்களா பட்டர்ஃப்ளை ஷேப்ல டெயில் இருக்கா? இது ஆர்கி டெயில் சொல்லுவாங்க. இதோட ஹெட் வந்து வென்னு சொல்லுவாங்க. இதோட வென் growth பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். லோக்கல் கோல்ட்ல வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெட் இருக்கு. ஆமா, அதுல பத்து வராது. சைஸும் வராது, இவ்வளவு நல்ல ஷேப்பும் இருக்காது. பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஷேப்ல இருக்கும் பாருங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா அந்த பட்டர்ஃப்ளை டைல், இந்த ஷேப், இந்த ஹெட் சைஸ் இது எல்லாமே பார்த்து தான் கஸ்டமர் வாங்குறாங்களா? 100% பிரதர். எல்லாமே ஒரு பிரீமியமான இதுனால நான் லைக் எவ்ரி 1 or 2 months நான் வந்து டாலண்ட் டிராவல் பண்ணுவேன். சோ நான் ஹேண்ட் பிக் பண்ணி செலக்ட் பண்றது தான். நான் ஒன்னு கேட்க போறேன். சொல்லுங்க, கேளுங்க. நான் கையில பிடிச்சு பாக்குறேன். நான் கேளுங்க, பாருங்க. நீங்க பர்மிஷனே கொடுக்கல, அதுக்குள்ள கை விட்ட மாட்டீங்களா? பரவாயில்ல. இதெல்லாமே கஸ்டமர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா? ஆமா ஆமா. ஐயோ, ட்ரே விட்டு நான் வெளியே தள்ளி எல்லாமே கஸ்டமருக்கு வந்து ஒரு பாண்டுக்கு போகும். எல்லாமே ஒரே கஸ்டமரோட ஃபிஷ்.
பாண்டுக்கு தான் போகுது. ஆமா, நம்ம கிட்ட ரெகுலரா ஃபிஷ். ஆமா, ஹாபிஸ்ட் அவரு ரொம்ப ரெகுலரா, அவரெல்லாம் லைக் ஒரு 20 இயர்ஸா கோல்ட் ஃபிஷ் பண்ற ஹாபிஸ்ட் அவரு. ஓகே, நம்ம கிட்ட ஒரு 2 இயர்ஸா எடுக்கிறாரு. நல்ல குவாலிட்டியான கோல்ட் ஃபிஷ் தான் எடுப்பாரு. ஓகே. சோ எவ்ரி ஷிப்மெண்ட்லயும் அவர் ஒரு 10 to 15 ஃபிஷஸ் கிட்ட நம்ம கிட்ட எடுப்போம். ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த பிளாட்டினம் கார்னு சொல்றது இதான் ஆக்சுவல் ஒரிஜினல் பிளாட்டினம் கார். ஓகே. சோ இதுதான் வந்து ப்ராப்பரா ஃபுல் ஒயிட் இருக்கும். ஓகே. இப்போ நார்மலா வர இந்த பிளாட்டினம் கார் இந்த 5-6 இன்ச் சொல்ற எல்லாமே நீங்க கிரேடே பிரிக்கவே முடியாது. ஓகே. சோ அது வளரும் போது நார்மலாவும் மாறும், கோல்டனாவும் மாறும், அந்த மாதிரி இருக்கு. அப்படியா? அப்ப சின்ன சைஸ்ல இருக்க பிளாட்டினம் காரை நம்ப முடியாது. ஏன்னா நானே வாங்கி ஏமாந்துக்கிறேன். அப்படியா? சோ அதனால நம்ம விற்கவும் முடியாம நம்ம வந்து நார்மல் காரா வித்துக்கிறோம். சோ நார்மலா கார் நீங்க வாங்குறேன் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா பெட்டரா ஒரு 1 feet மேல இருக்க சைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. கம்மியா இருக்க சைஸ்ல வந்து அந்த காஸ்டிங்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 monthsல நீங்க வளர்த்தது வந்து வேஸ்டா போயிடும். ஓகே. அதோட கலர் வந்து நார்மல் கலருக்கு சேஞ்ச் ஆயிடும். இது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டா இருக்கு. நான் வெயில கூட ஒயிட்டா காட்டிப்பேன். அந்த 4 feet 5 feet கார் அது அதே குவாலிட்டியில உள்ள இதுதான், அதே பிரீடர் கிட்ட இருக்குது. இதை கம்மியாலாம் விடலாமா? 100%. இப்ப அந்த பெரிய சைஸ் கார் வெளில பாத்தீங்கன்னா நம்ம வந்து 20 fishes இம்போர்ட் பண்ணோம் 1.5 years பேக். சோ இப்போ நம்ம கிட்ட வந்து 2 fishes தான் இருக்கு. எல்லாமே ஸ்லோவா தான் சேல் ஆகும். பட் அதுக்கான கஸ்டமர் வந்து வருவாங்க நம்ம கிட்ட தேடி. ஓகே ஓகே. இது வந்து பட்டர்ஃப்ளை டெலஸ்கோப். இது சோ இது வந்து டெயில் அது திருப்பி பார்த்தா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருந்து ஆர்கிட் டெயில். இது நார்மலா மேல டாப் வியூ பார்த்தாவே அது வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கு. இது எல்லாமே டாப் வியூ கோல்ட் ஃபிஷ் சொல்வாங்க. ஓகே. சோ ஷாலோ பாண்ட்ல வளர்க்கருக்கு பெட்டரா இருக்கும். ஓகே. ஐயும் பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் ஐயா இருக்கும். அப்படியே இந்த ஃபிஷஸ்ல எல்லாம் அந்த பாப்பை டிசீஸ் வரும்ல அது மாதிரி. ஓகே. இது கண்ணே அப்படிதான். சைஸ் இதுங்க எப்படி? இது எல்லாமே மேக்ஸிமம் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 inches வளரும். ஓகே. இப்போ எங்க இருக்கிறது வந்து ஒரு 4 inch தான். இது ஒரு 5 to 6 inches வளரும். ஓகே ஓகே. இந்த ஃப்ளோர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிங்ரே அரௌண்டாஸ் மான்ஸ்டர் ஃபிஷ்காக இந்த ஃப்ளோர் இருக்கு. அதுக்கான குவாரண்டைன் ஸ்பேஸ் இது. இப்போ நம்ம இது வந்து ஆல்பினோ கோல்டன் பேர்ல் ஸ்டிங்ரேன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பெரிய சைஸ் இது அரௌண்ட் ஒரு 20 inches சைஸ் இருக்கும். அது 20 inch இருக்குமா? 20 inch இருக்கும். ஸோ இது நார்மலா ஒரு ஸ்டிங்ரேக்கும் தனி டேங்க் தான் கொடுத்துருக்கீங்களோ? ஆமா, ஸ்டிங்ரே நார்மலா வந்து பெட்டரான ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமோட இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இது பாத்தீங்கன்னா இது வாட்டர் வால்யூம் பாத்தீங்கன்னா ஒரு 600 liters தான். ஓகே. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் 2 ஸ்டிங்ரேஸ் கிட்ட வரும். இது எல்லாமே அடல்ட்டா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி மேல்ஸ் தான். ஸ்பேஸ் இருக்கணும்ன்றதுக்காக தான் தனித்தனியா போட்டிருக்கீங்களா இல்ல வேற எதனா ரீசன் இருக்கா? ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் நம்ம கீழ இருக்க சிமெண்ட் டேங்க் மாதிரி பெரிய ஸ்பேஸ்ல போட்டுருந்தா ஒண்ணா போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம கிளாஸ் டேங்க்ல போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து 600 liters வந்து தனித்தனியா போடுறது தான் பெட்டரா இருக்கும். ஓகே. ஏன்னா இதோட ரேட்டும் காஸ்ட்லியா இருக்கனால ஸோ நம்ம மெயின்டெனன்ஸும் ஈஸியா இருக்கும் தனித்தனியா இருக்கும் போது. ஸோ கிராஸ் கண்டாமினேஷன் இல்லாம பாத்துக்கலாம். இங்க இருக்கிறது என்ன? இது வந்து பிளாக் டைமண்ட் ஸ்டிங்ரே இல்ல பியூர் ஒன். இது வந்து நார்மலா மார்க்கெட்ல வந்து பிளாக் டைமண்ட் ஹைபிரிட் அந்த மாதிரி தான் வெரைட்டிஸ் வரும். இந்த மாதிரி பியூர் ஒன் வருது வந்து இப்போ கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு. அதுல வந்து நம்ம இது வந்து சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15 inches சைஸ் இருக்கும். இதுலயே நல்லா இன்டராக்ட் பண்ண போல. ஆமா கண்டிப்பா. ஸ்டிங்ரேனாவே நார்மலா அது இன்டராக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபுட் நமக்கு ஒன் டே ஃபுட் கேட்கற மாதிரி தான் வரும். லைக் கோய் மாதிரி தான் இதுவும். ஓகே. மூமெண்ட்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நல்ல மூமெண்ட்ல இருந்துச்சுன்னா மீன் ஹெல்த்தியா இருக்குன்னு இருக்கும். ஒரே இடத்துல நிக்காம அந்த மாதிரி இல்லாம இருக்கு. ஸ்டிங்ரே பாத்தீங்கன்னா வாட்டர் பேராமீட்டர்ஸ் ரொம்ப ப்ராப்பரான வாட்டர் பேராமீட்டர்ஸ் இருந்தா தான் ஸ்டிங்ரே வந்து பெட்டரான. ஸ்டிங்ரேன்னு இல்ல, நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். இங்க எல்லாமே கிளீனா கிறிஸ்டல் கிளியரா மெயின்டைன் பண்றீங்க. அது எப்படி? அது இல்ல லைக் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஆள் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. ஓகே. அதுல 4 years இருக்காங்க. ஸோ நம்மளோட மெயின் இது வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி ஃபிஷ் வந்து கொடுத்தாதான் நம்ம மோஸ்டா சேல் பண்றது ஹோல்சேல் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஹெல்த்தி ஃபிஷ் கொடுத்தாதான் அவங்க வந்து பெட்டரா வந்து சேல் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். ஓகே. ஸோ நம்ம ஃபிஷ் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா குவாரண்டைன் ஆகி அதுக்கப்புறம் நம்ம சேல் பண்றது. ஓகே. ஸோ வந்து உடனே விற்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மீன் வளர்க்க தெரியும். அதனால நம்மளுக்கு வந்து வச்சுக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப ரேர் கேஸ்ல வந்து இப்ப நீங்க ஸ்டிங்ரே ஸ்டாக் வந்து இறக்குறீங்க. ஆமா. அது இறக்குனதுல 1-2 உடம்பு சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? 100% கண்டிப்பா. அப்ப அதை நீங்க எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க? அதை நம்ம கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணிடுவோம். அத நீங்க சொன்ன மாதிரி அது மூவ்மெண்ட் கொடுக்கல டல்லா இருக்குன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணிடுவோம். நார்மலா ஸ்டிங்ரே பாத்தீங்கன்னா அது வந்து மூவ்மெண்ட் டல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லைம் ரொம்ப ரிலீஸ் பண்ணும். ஓகே ஓகே. சோ அது ஸ்ட்ரெஸ்ல வரும்போது ஸ்லைம் ரொம்ப ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ரொம்ப பேடான பேக்கிங் இல்ல ரொம்ப டிரான்ஸ்போர்ட் ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா ஸ்கின் வந்து ரப்சர்ஸ் ஆகும். சோ நம்மளுக்கு எப்படி ஃபிஷ்ல ஃபின் ராட்
வர மாதிரி இருக்கும், இல்ல வந்து ஸ்கின் வந்து ரப்சர் ஆகும். ஓகே. சோ அது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தனியா எடுத்துருவோம். மோஸ்ட் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ட்ரீட்மென்ட் எப்படி பண்ணுவீங்க? ட்ரீட்மெண்ட் நார்மலா ஸ்டிங்ரே பொறுத்த வரைக்கும் ஆக்சிடெட்ராசைக்ளினே போதும். அதுக்கு மேல எதுவுமே பெரிய இதெல்லாம் இல்ல. லைக் ஓவர் பீரியட் லைக் 3 or 6 months ஒன்ஸ் நீங்க வந்து டிவார்மிங் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ப்ரான் அந்த மாதிரி ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட்டனால டிவார்மிங் பண்றது பெட்டரா. ஓகே ஓகே. ரெண்டு விதமான கலர் காமிச்சிங்க. வேற இருக்கா? இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆல்பினோ கோல்டனும் பிளாக் டைமண்ட் தான் இருக்கு. எல்லாமே பெரிய சைஸ் தான் இருக்கு, சின்ன சைஸ் இப்போ ஸ்டாக் இல்ல. என்னென்ன சைஸ்ல வரும், வேற என்னென்ன கலர்? நம்ம ஜெனரலா வந்து சேல் பண்ற சைஸ் பாத்தீங்கன்னா 6 to 7 inches. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் பப்ளிக் அக்வேரியம் இந்த மாதிரி பெரிய சைஸ் அக்வேரியம் பிரைவேட் கலெக்டர்ஸ் இவங்க கலெக்ட் பண்றதுக்காக நம்ம வளர்க்குறோம். சோ இது லைக் இந்த ஃபிஷ் பைனாவே ஒரு இம்பல்சிவ் பை தான். சோ சில பேர் கேட்டாங்கன்னா இன்ஸ்டன்ட்டா இருக்கிறதுக்காக தான் நம்ம பெஸ்ட் ஸ்டாக் ரெடியா வச்சிருக்கோம். ஓகே. சோ எந்த ஃபிஷும் வந்து ரேரான ஃபிஷ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேல் பண்றது. சோ இந்த ப்ரீ ஆர்டர் பேசிஸ் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. எது கேட்டாலும் நம்ம கிட்ட ரெடியா இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்ப வின்டர் டைம்னால கொஞ்சம் ஸ்டாக் கம்மியா இருக்கு. ஆனா இப்படி பண்றது நல்லதானே? நீங்களே குவாரண்டைன் பண்ணி பிரச்சனை எதனா இருக்கான்னு பார்த்துட்டு கொடுத்தா பெட்டரா இருக்கும். ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி ஃபிஷ் வளர்க்குறவங்க வந்து லைக் ரொம்ப ஸ்டேபிளான செட்டில்ட் அக்வேரியம் தான் இருக்கும். எங்கேயுமே அவங்க பெரிய மான்ஸ்டர் சைஸ் ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணி அவங்க ஒரு 1 or 2 years வளர்த்துப்பாங்க. அந்த டேங்க்ல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த மீனும் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். இதனால அந்த மீனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஓகே. சோ அதனால பெட்டரா நம்ம குவாரண்டைன் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டு அனுப்புறது தான் பெட்டர். ஓகே பிரதர். சோ ஹோல்சேல் தான். மினிமம் ஸ்டிங்ரேனா எத்தனை பீஸ் எடுக்கணும்? நம்ம இது பாத்தீங்கன்னா நம்ம கேட்டகரிஸ் வச்சிருக்கோம், ஹோல்சேல் சூப்பர் ஹோல்சேல் அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஓகே ஹோல்சேல் ரேட்னா நம்ம மினிமம் 10,000 rupees பை பண்ணோம். ஓகே. சூப்பர் ஹோல்சேல்னா 30,000 rupees பை பண்ணோம். ரெகுலரா பை பண்ணோம். மினிமம் எவ்வளவு ஃபிஷ்னு கணக்கு இல்ல. நம்ம ஃபிஷ் மினிமம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு பார்சல் ரெகுலரா போகும். அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களோட கேட்டகரி இப்ப 10,000னா ஒரு ரேட், 30,000னா ஒரு ரேட். ஓகே ஓகே ஓகே. உங்களை தான் பார்த்து வருது, அது கண்டுபிடிச்சிட்டு யார் ஓனர்னு. ஓகே ஓகே. ஸ்டிங்கர்ல இதான் இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு பேட்டர்ன் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா இது ஒரு மான்ஸ்டர் டைப் ஃபிஷ். இது பகாகா பஃபர்னு சொல்லுவாங்க. பஃபர். ஓகே. ஆமா பஃபர்ல இது கொஞ்சம் ரேரான வெரைட்டி. இது கையில எடுத்தா பஃப் ஆகுமா? கையில எடுத்தா கொஞ்சம் இது ப்ளோ ஆகும். ஓகே ஓகே. மான்ஸ்டர் வெரைட்டினா அப்ப சைஸ் என்ன வரும்? இது இன்னும் ஒரு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 8 to 9 inch தான் வளரும். அது ஓகே ஓகே. டோட்டலா 8 to 9 inch வரும். டோட்டலா 8 to 9 inch. ஓகே ஓகே. இந்த செக்ஷன்ல வந்து எக்ஸாட்டிக் அரோனாஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பாண்டா அரோனான்னு சொல்லுவாங்க. ஜான்டிக் அரோனா இதோட ஆக்சுவல் சயின்டிபிக் நேம். இது எதனால பாண்டா அரோனான்றாங்க? இதோட ஐஸ் வந்து பிளாக்கா இருக்கும். பிளஸ் இது வந்து வளர்ந்தா ஃபுல் எல்லோ கலர்ல இருக்கும். ஸ்கேல்ஸ்ல வந்து லைக் ஒரு கிராஸ் பெல்லி ஸ்கேல்ஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும். ஓகே ஓகே. வளர்ந்தா இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ மாதிரி இருக்கும். நார்மல் கோல்டன் அரோனா மாதிரி இது இருக்காது. அதுக்கப்புறம் ஐஸும் பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கா இருக்கும். ஓகே. ஃபேஸே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லையா? ஃபேஸ் எல்லாம் இல்ல. ஓகே. அப்ப எனக்கு தான் தெரியும். ஓகே. இது இன்னொரு ஒரு பாண்டா அரோனா. இது ஓகே. இதுவும் பாண்டா அரோனா. ஆமா. இன்னொரு எக்ஸாட்டிக்கான அரோனான்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிங் பத்திக் இருக்கு. இது வந்து பத்திக்னாவே ஒரு நார்மல் வைல்ட் அரோனா ஃப்ரம் வந்து மியான்மர் ரிவர்ல இருக்கு. ஓகே. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிங் பத்திக் சொல்லுவாங்க. சோ ஏன் கிங் சொல்றாங்கன்னா அதோட ஹெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் ஹெட் மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் இதோட பாடியும் கொஞ்சம் ஷார்ட் பாடியா இருக்கும். ஓகே. இதுல எல்லாமே அப்படிதான் இருக்கும், அது மேல வர்றது. ஆமா. இதுல வந்து நார்மலா இது வளர்ந்தா இதோட ஸ்கேல்ஸ்ல வந்து நல்ல ஒரு இன்ட்ரிகேட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஓகே. இது ஷார்ட் பாடின்றீங்களா? அப்ப சைஸ் எந்த மாதிரி? இது மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 feet அந்த மாதிரி தான் வளரும். அப்படியா? ஓகே ஓகே. ப்ராடா வரும். ஃபிஷோட சைஸ் வந்து இன்னும் ப்ராடா வரும். இது பாத்தீங்கன்னா லைக் மேக்ஸிமம் இது வந்து 1 year தான். 1 year சைஸ் தான் இது. ஓகே. எல்லாமே ஒரு 1 year சைஸ் ஸ்டாக். ஓகே. இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம கம்ஃபா வச்சிருக்கோம், எக்ஸாட்டிக் கம்ஃபாஸ். இந்த கம்ஃபா எல்லாமே தாய்லாந்து இம்போர்ட் ஆனது. டோட் சக்கான் டீம்னு ஒரு தாய்லாந்துல ஒரு கம்ஃபா டீம் இருக்கு. அவங்களோட டீலர்ஷிப் நம்ம தான் வச்சிருக்கோம். இது கம்ஃபாக்கு அதுக்கப்புறம் அந்த அவங்களோட ஃபுட் எல்லாமே நம்ம தான் டீல் பண்றோம். டீலர்ஷிப்னா அப்ப நீங்க மட்டும் தான் இறக்குறீங்களா? ஆமா ஆமா. ஓகே. சோ இதுல வந்து நம்ம எக்ஸாட்டிக்கான குவாலிட்டிஸ் வச்சிருக்கோம். இதோட பேட்டர்ன் ரொம்ப யூனிக்கா இருக்கு. இது வந்து கோல்டன் கம்ஃபா. அது ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா அது சைஸ்லோட அதோட ஹெட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே. கம்பேரிசன்ல அந்த ஹெட்ல இருக்க பேட்டர்ன் ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஆமா. ஹெட் ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் யூனிக்கா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க டுவல் டோன் கம்பாஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி பின்னாடியும் நம்ம கிட்ட நிறைய டுவல் டோன் கம்பாஸ் இருக்கு. பின்னாடி கம்பாஸ் இருக்கா? பார்க்கலாமா? வாங்க. ஒரு ப்ராப்பர் டுவல் டோன் இது. சோ ஆஃப் பாடி ரெண்டும் ஆஃப் பாடி கோல்டன். இங்க இருக்கிற எல்லாமே எக்ஸாட்டிக் டாப் கிரேட்ல தான் இருக்கு. அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணுவீங்களா?
கண்டிப்பா ஏன்னா மிட் ரேஞ்ச் எனக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஸோ மோஸ்டா தாய்லாந்து ஃபிஷ்க்கு நிறைய பேர் காம்படிஷன் இருக்காங்க. ஓகே ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்தோம். இப்போ வந்து லைக் வெறும் ப்ரீமியம் குவாலிட்டிஸ் மட்டும் நம்ம ப்ரீமியம் ஃபிஷஸ் மட்டும் தான். ஃப்ளவரான்ல இப்ப கம்பாஸ் மட்டும் பண்றீங்க? ஆமா, ஃப்ளவரான்ல கம்பாஸ் மட்டும் பண்றோம். ஃப்ளவரான் வந்து ரெகுலரா ஷிப்மெண்ட் வரும்போது நம்ம பண்ணுவோம். ரெகுலர் பை நம்மளுக்கு ரெகுலர் ஷாப்ஸ் எல்லாம் வாங்குறவங்களுக்கு ஒரு 5-10 பீசஸ் எடுப்பாங்க. ஓகே, அது ஒரு 2 to 3 பாக்ஸஸ் நம்ம போடுவோம். ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் உங்களை அடிச்சு சொல்ல பண்ணி எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் நீங்க ஃபார்ம் விசிட் பண்ணதுக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் நாங்க ஃபார்ம் வந்து சுத்தி காட்டுறது. அப்படிங்களா? அருண் ப்ரோ ரெக்வஸ்ட் பண்ணனால ஓகே நம்ம ஃபார்மையும் காட்டலாம், இதுக்கு நம்ம ஷாப்பை தான் காட்டிடுறோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் நம்ம காட்டலாம்னு சொல்லி நான் தான் முதலா? நீங்க தான் முதல்ல. ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க இப்படி ஒரு விஷயத்தை இங்க மறைச்சு வச்சிருக்கீங்க, அப்ப யாருக்கும் காட்டாம? அப்படி இல்லை, இது குவாரண்டைன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இங்க நம்ம சேலிங் பாயிண்ட் மாதிரி கமர்ஷியலா இங்க எதுவும் பண்றது இல்லை, எல்லாமே ஷாப்ல தான். இது லைக் மேக்ஸிமம் குவாரண்டைன் ஆகும், அதுக்கப்புறம் பார்சல் போடுவோம், இவ்வளவுதான் இங்க. அவ்வளவு பெரிய ஆக்டிவிட்டி கிடையாது. நீங்களும் பாத்துப்பீங்க, பெரிய டிஸ்பிளே மாதிரிலாம் இங்க கிடையாது. எல்லாம் ஒரு சிமெண்ட் டேங்க் செட்டப், அதுக்கப்புறம் கிளாஸ் டேங்க். இல்ல, இங்க இருக்கிற மீனுங்களே போதும், அது மட்டுமே உங்களுக்கு வந்து வித்தியாசமா தெரியும். பட் ஒரு ப்ராப்பர் லைட்டிங் இருக்காது இங்க. சோ நீங்களே கஷ்டப்பட்டுப்பீங்க இங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகே, சோ அதனால யாருக்கும் வந்து நம்ம அலோவ் பண்ணல. சோ பெட்டரா வராதுன்னு சொல்லிட்டு. சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க ஃபார்ம் வந்து பார்த்ததுக்கு? பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோயிஸ் பிரம்மாண்டமா இருக்கும், பின்னாடி கூட இருக்குல்ல? ஆமாமா, செமையா இருந்துச்சு. ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் கோய் இப்பதான் பாக்குறேன். ஸ்டிங்ரேஸ் அத்தனை பீஸ் அவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா நான் பார்த்தது கிடையாது. மேபி இருக்கலாம், பட் எனக்கு இதுதான் பேர் வச்சுக்கிறாங்க, நம்மளும் வச்சுக்கிறோம். அதான் இவ்வளவு நாள் கேட்டிருந்தா நான் இல்லன்னு இருப்பேன், இப்ப இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம நான் சொல்றது என்னன்னா, ஆப்வியஸ் கிட்ட மீன் வந்து நீங்க வளர்க்குறது வந்து ஒரு கமிட்மெண்ட். ஓகே, அதை பார்த்து நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்குறதே எப்படினாலும் காசு இருந்தா வாங்கிடலாம். அதை பார்த்து லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹாபிக்குள்ள வாங்க. நீங்க மீன் வாங்குறதுக்காக இல்ல, வேற ஏதாச்சும் உங்களுக்கு மீன்ல ஏதாச்சும் டவுட்டோ இல்ல மீனுக்கு ஏதாச்சும் சிக்கோ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நம்பர் கொடுத்துறேன். நான் எல்லாரையும் உங்களை வாட்ஸ்அப்பே பண்ண சொல்றேன். ஓகே, வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மீன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை டக்குன்னு வந்து இப்ப வந்து மீன் வந்து தலைகீழ ஆகுது, மீனுக்கு வந்து ஃபின் ராட் ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒரு இதுனா டக்குனு என்கிட்ட கேளுங்க. எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். கமர்ஷியல் ப்ராடக்டா நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே, பார்ப்போம். இதுக்கு மேலே நம்ம ஃபர்தரா ஷிப்மெண்ட்ஸ் வரும்போது நான் உங்களை இன்வைட் பண்றேன். கண்டிப்பா வந்து பாருங்க. சோ நீங்க 5 ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா பண்ணலாம். ஒரே டைம்ல போடாம லைக் கொஞ்சம் டைம் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம், ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி ஷிப்மெண்ட்ஸ் வரும்போது நல்ல ரேரான ஃபிஷ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். சோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் காட்டுங்க. சோ சம்திங் சாரிட்டி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவரும் லைக் ஒரு 4-5 இயர்ஸ் நான் அவரோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அது ஒரு 2-3 சேனலாக மாறிச்சு வேற, அப்படியே அவர் வந்து விடாமுயற்சியா வந்து பார்த்துட்டு இருக்காரு. சோ அவரை சப்போர்ட் பண்ணுங்க. பார்ப்போம். ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ.